27 வருஷத்துக்கு அப்புறம் வராரு சனி. அடிச்சு தூக்கிக்குங்க. எங்கே போகணும்? திருநாகேஸ்வரம். திருநாகேஸ்வரத்தில் போய் சரண்டர் ஆகிடுங்க. ராகுவை பார்த்துருங்க, அம்பாளை பார்த்துருங்க. 1 கிலோ பசு நெய், 100 கிராம் விபூதி, 100 கிராம் குங்குமத்தை கொடுத்து கோயிலில் பாதத்தில் விட்டு அடிச்சா போதும், ஒன்றும் பண்ண வேணாம். இல்லைன்னா அந்த கோயில் விபூதி குங்குமத்தை அதில் அப்போவே கலந்து எடுத்துன்னு வந்துடுங்க வீட்டுக்கு. அதுதான் பிரசாதம். ரொம்ப அழட்டிக்காதீங்க. என்ன பண்ணணும்? துலாமுக்கு முதுகு கழிவு பாதை கவனமாக தான் இருக்கணும். அதில் கழுத்து முதுகு எக்ஸசைஸ் பண்ணணும். ஃப்ரோஷன் ஷோல்டர்லாம் வரும். மற்றபடி எதுவுமே இல்லை. குரு வேறு அனுகூலமாக இருக்கார். பிள்ளைங்க விஷயத்தில் கோபதாபப்படக்கூடாது. பிள்ளைங்களோட வாக்குவாதம் பண்ணக்கூடாது. வயிறு சம்மந்தப்பட்ட முதுகு சம்மந்தப்பட்ட விஷயத்தை கரெக்ட் பண்ணிட்டீங்கன்னா அனுப்பிக்கணும் ஜாலியாக. ஏன்னா நல்லது. அடுத்த 2.5 வருஷம் வண்டி வாகனம், அசையா சொத்துக்கள், பணவரவு, தொழில் ஏற்றம், சத்ரு நாசம், எதிர்ப்புலேருந்து ஜெயிக்கிறது, வழக்கு ஜெயிக்கிறது, சுபகாரியத்தில் அனுகூலம், ஓடி போனவங்கள்லேருந்து வீட்டுக்கே வர்றது, குடும்பத்தில் தகராறாகி பிரிஞ்சவங்க மீண்டும் ஒன்று சேர்றது, எல்லாம் ஏற்றம் ஏற்படும். கோயில் கட்டுறது, கோயில் திருப்பணிகள் பண்ணுறது, எட்ஸட்ரா எட்ஸட்ரா எட்ஸட்ரா. உள்ளூர் பயணம், வெளியூர் பயணம், கடல் கடந்த பயணங்கள். அதாவது விவசாயம் பண்ணணும்னு ஆசைப்பட்டிருப்பாங்க, விவசாயத்துக்கு இடமே இல்லைன்னு வருத்தப்பட்டிருப்பீங்க. சந்தோஷமான விவசாய இடங்கள் கிடைக்கிறது, ஃபார்மிங் பண்ணுறது, மனநிறைவு ஏற்படுவது, நல்ல ஃப்ரெண்ட்ஸுங்களோட அந்த மாதிரி போயிட்டு இந்த ஆயுர்வேதிக் சென்டருங்களில் போகிறது, தெய்வ வழிபாடுகளுக்கு போகிறது, நார்த் இந்தியாவில் இருக்கக்கூடிய க்ஷேத்திரங்களுக்கு போகிறது, காசி போகிறது, ராமேஸ்வரம் போகிறது, மகாமகத்துக்கு போகவில்லை, கும்பமேளாவுக்கு போகலைன்னு நினச்சிட்டு அதுக்கு போகிறது, எல்லா யாத்திரையும் கைகூடும். அது அமிர்தமாக இருக்கும். வண்டி ரொம்ப நாளாக 5 வருஷம் 7 வருஷமாக இப்படியே ஓட்டிட்டேனே, இது எப்படி கல்யாணத்துக்கு பார்த்து சலிச்சு போயிடுச்சு, ஜாதகம் எடுத்து 10 வருஷம் ஆச்சு, இந்த குழந்தைக்கு நடக்கலையேன்னு வருத்தப்பட்டிருக்கீங்களா? அதெல்லாம் நடக்கும். பிள்ளைகளுடைய விஷயம் அனுகூலம். ஆனால் அபிராமி அந்த அதில் 40, 59, 75 கண்டிப்பாக படிக்கணும். ஏன் படிக்கணும்லாம் அப்புறம் படிக்கணும். அதே சமயம் பெற்றோர் பெரியோருடைய தேக ஆரோக்கியம் நல்லா பார்த்துக்கணும் துலாம். அதனால் குலதெய்வ கோயிலுக்கும் கண்டிப்பாக போகணும். அதே போல் பெற்றோர் பெரியோர் பார்த்துக்கிறது இல்லாமல் புதன்கிழமை பசுமாடுக்கு அகத்துக்கீரியை தவிர ஏதாவது ஒரு சாப்பாடு, தவிடு கொடுக்கலாம், புண்ணாக்கு கொடுக்கலாம், கோதுமை கொடுக்கலாம், வெல்லம் கொடுக்கலாம், வேறு கீரை கொடுக்கலாம், வாழைக்காய் கொடுக்கலாம், கத்திரிக்காய் கொடுக்கலாம். பசுமாடு சாப்பிடணும், துப்பிடக்கூடாது. புரியுதா? அதுதான் அதனுடைய முக்கியம். பசுமாடு சந்தோஷமாக சாப்பிடணும். என்னடா கொடுக்குறேன்னு சொல்லிட்டு அது துப்பிக்கிடக்கூடாது.